2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் இன்று டெல்லியில் அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தமிழில் விருது பெற இருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். சார், வாழ்த்துக்கள். ஒரு மிக பெரும் எதிர்பார்ப்பு இந்த முறை ஏற்பட்டது. காலதாமதமாக அறிவிப்பு வர இருப்பதால் நிறைய சர்ச்சைகள், நிறைய எதிர்பார்ப்புகள். சரியான நபருக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் சரியான நபருக்கு எனக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பல்வேறு எழுத்தாளர்களும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க. விருது அறிவிக்கப்பட்ட தருணம் எப்படி இருந்தது? அதாவது ஆரிய கஞ்சி பழங்கஞ்சின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆடுறதுக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா இது டிசம்பர் 18ஆம் தேதி அறிவிச்சிருக்க வேண்டிய ஒரு விருது. அரசியல் தலையீடு காரணமாக 3 மாதங்கள் தாமதமாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். வந்த வரைக்கும் மகிழ்ச்சி அப்படிங்கிறதா என்னுடைய உணர்வாக இருந்துச்சு. ஏன்னா பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. நமக்கு எதிர்பார்ப்பு இருந்தால்தான் ஏமாற்றம் இருக்கும். ஸோ நமக்கு எதிர்பார்ப்பும் இல்லை, ஏமாற்றமும் இல்லை. வந்தது லாபம். அதனால் ஒரு மகிழ்ச்சி. உங்களுடைய புத்தகம் தமிழ் சிறுகதை தடங்கள், அதை பற்றி தமிழ் சிறுகதையின் தடங்கள் இதனுடைய ஆரம்ப கட்டுரைகளை விகடன் இணைய இதழில் தொடராக எழுதினேன். அப்புறம் அதை மீண்டும் சரி செய்து மேற்கொண்டு 30 கட்டுரைகள் சேர்த்து கொரோனா ஊரடங்கு காலத்தில் ஒரு 6000க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் வாசித்து, தமிழ் சிறுகதைக்கு 100 ஆண்டு வரலாறு இருக்கிறது. அதனுடைய முதல் 50 ஆண்டுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு 1920 முதல் 1970 வரையிலான காலத்தில் திருப்பு முனையாக இருந்த எழுத்தாளர்களுடைய படைப்புகளை இளம் வாசகர்களுக்கு அறிமுகம் செய்கின்ற நோக்கத்தில் இந்த புத்தகத்தை எழுதினேன். மொத்தத்தில் ஒரு 3 4 ஆண்டு கால உழைப்பை கோரியது இந்த புத்தகம். இதனுடைய நோக்கம் இளைஞர்களுடைய மத்தியில் தமிழ் சிறுகதையின் மீது ஒரு ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும் அப்படிங்கிறதும், தமிழ் சிறுகதை எவ்வளவு செறிவான ஒரு வரலாற்றை கொண்டது, உலகத்தின் எந்த மொழியில் இருக்கக்கூடிய சிறுகதைகளோடும் ஒப்பிட்டால் தனித்துவமிக்கதாக நிற்கக்கூடியது நம்முடைய தமிழ் சிறுகதைகள் என்பதை, எப்படி சங்க இலக்கியம் உலகத்துக்கே முன்னோடியாக இருக்கக்கூடிய இலக்கியமாக இருக்கிறதோ அதே போல் தமிழ் சிறுகதைகளும் உலகத்துக்கே முன்னோடியான தமிழ் சிறுகதை இருக்கின்றன என்பதை நம்முடைய இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டுதான் இந்த புத்தகத்தை எழுதினேன். அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு இந்த விருது ஒரு சில மாதங்களுக்காவது இதை பற்றி பேசுவார்கள். ஆகவே இது இன்னும் கொஞ்சம் அதிகமான வாசகரிடம் சென்று சேருவதற்கு இது உதவியாக இருக்கும் என்கின்ற வகையிலும் இது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நாளிதழ்களில் குழந்தையாக இருக்கும் பொழுது எல்லாரும் இந்த 1 நிமிட சிறுகதை அப்படின்னு அதை பார்த்து தான் எல்லாரும் அதிகமாக வந்திருப்பாங்க. உங்களுக்கு இந்த ஆர்வம் எப்படி வந்தது? இல்லை, எங்கள் வீடே ஒரு இலக்கிய குடும்பம். ஏன்னா எங்கள் தாத்தா 1931 வந்த தமிழ் முதல் பேசும் படத்துக்கு பாடல் எழுதியது அவர் தான். முதல கவி பாஸ்கரதாஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய நாடக ஆசிரியர். நாங்கள் குழந்தையாக இருக்கும்போதே எங்கள் வீடு பூரா புத்தகமாக தான் இருக்கும். அம்மாவுடைய அப்பா தான் அவர். ஸோ புத்தகங்களோடு தான் நாங்கள் விளையாடிட்டே இருந்தோம். ஆகவே சின்ன வயசுலேருந்தே புத்தகங்கள் மீதான ஒரு ஈர்ப்பு என்பது ஏற்பட்டுருச்சு. நானும் என்னுடைய தம்பி கோணங்கியும் சின்ன வயசுலேயே வீட்டிலேயே ஒரு நூலகம் அமைச்சிருந்தோம். நண்பர்களுக்கெல்லாம் புத்தகங்கள் கொடுப்போம். ஸோ புத்தகத்தோடான உறவு என்பது இயல்பாக சிறு வயதிலே வந்துருச்சு. அதுக்கு குடும்ப சூழல் ஒரு காரணம். இலக்கியங்கிறது ஒரு முக்கியமான விஷயந்தான் அப்படிங்கிற எத்தனை குடும்பங்கள் நினைப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் அப்படி நினச்சாங்க. அதனால் அது ஒரு இயல்பாகவே அது ஏற்பட்டுருச்சு. கல்லூரி காலத்துக்கு வரும்பொழுது நான் கவிதைகள் எழுத துவங்கிட்டேன். அப்புறம் அதிலிருந்து சிறுகதைக்கு வந்தேன். அப்புறம் நான் புனைவு எழுத்துக்கள் நிறைய எழுத ஆரம்பித்தேன். அது ஒரு இயல்பான ஒரு எழுத்து பயணம் தான் என்னுடைய பயணம். திடீரென்று அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இயல்பாகவே வந்த ஒரு பயணம் தான். எங்கள் அப்பாவும் எழுதுவார். அப்பாவும் ஒரு 15 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. தாத்தா எழுதுவார். என் தம்பிகள் எழுதுகிறாங்க. என் மருமகளே புத்தகம் எழுதிட்டுருக்காங்க. இப்போ என் குடும்பமே ஒரு இலக்கிய குடும்பமாக இருக்கிறதுனால நாங்கள் எழுதுறதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. எந்த பின்னணியும் இல்லாமல் ஒருத்தர் எழுதுகிறாருன்னா அதுதான் கொண்டாடப்பட வேண்டும். நாங்கள் எழுதுறதை கொண்டாடுறதுங்கிறதுலாம் ஒரு கூடுதலான மகிழ்ச்சி தான் இது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் டிஜிட்டல் வடிவில் கொண்டிருப்பேன். டிஜிட்டலில் தான் இப்போ ஆடியோ ஒளி வழியில் அந்த சிறுகதைகளாகட்டும் கதைகள் தொடர்கள் கேட்டுட்ருக்கேன். இந்த நவீன யுகத்தை மாற்றத்தை எப்படி பார்க்க? நம்ம அதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது. அது தன் போக்கில் வந்துக்கிட்டே இருக்குது. அதை எப்படி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துறது தான் நம்ம பார்க்கணும். நிறைய இளைஞர்கள் புத்தக வாசிப்புங்கிறதுக்கே வராமல் நேரடியாக டிஜிட்டல் வாசிப்புக்கு போகிறாங்க. அதை குற்றமாக சொல்ல முடியாது. அது இன்றைய ஒரு கண்டுபிடிப்பு, இன்றைய வடிவம். அதில் என்ன படிக்கிறாங்கிறதா நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம். ஸோ அதுலேயும் நம்ம சிறுகதைகளை கொண்டு போகலாம், நாவல்களை கொண்டு போகலாம். ஆனாலும் நான் பழைய தலைமுறை ஆள். இப்போ எனக்கு புத்தகம்தான் முக்கியம்னு நான் நினைப்பேன். ஆனால் இதை இளைஞர்கள்ட்ட திணிக்க முடியாது. அவங்க இதில் தான் படிப்பேன், கிண்டலில் தான் படிப்பேன்னு சொன்னால் படிக்கட்டும்.
என்ன படிக்கிறாங்கங்கிறதுல நம்ம கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். ஆகவே 2 விதமான வாசிப்புமே இன்றைக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து கூடுதலாக புத்தக வாசிப்பு தான் இன்றைக்கும் ஆட்சி செய்யக்கூடியதாக இருக்கிறது. டிஜிட்டல் வடிவத்தில் வாசிக்கிறதுங்கிறது ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. வரட்டும், அதையும் வரவேற்போம், இதையும் வரவேற்போம். இரண்டுக்குள்ள வேறுபாடுன்னு எதை பார்க்க, ஒளி வடிவில் கேட்கக்கூடியதற்கும் நம்ம புத்தகமாக வாசிக்கக்கூடியதற்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம், இதன் மூலம் வாசிப்பு மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை என்ன? அது ஒலி வடிவத்தில் ஆடியோ புக்ஸ்ன்னு வருது. இப்போ ஆடியோ புக்கில் வந்து அந்த வாசிக்கிற துணி இருக்கு இல்லையா, அந்த துணி வந்து ஒரு துணி தான் கிடைக்கும். அவர் வாசிக்கிறவர் என்ன துணி கொடுக்குறாரோ அந்த துணியில் தான் அது வாசிக்கப்படும். ஆனால் சைலண்ட்டாக புத்தகத்தை வாசிக்கும்போது துணிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே தோன்றுகின்ற கற்பனைக்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கும். அந்த கற்பனையை வந்து இது கட் பண்ணிடும். எப்போதுமே அதுதான், நீங்கள் வந்து முழுசாக பூராத்தையுமே நம்ம கொடுத்துடக்கூடாது. வாசகனுக்கு அங்கே ஒரு இடம் வேணும், அவனுடைய கற்பனைக்கு இடம் இருக்கணும். அது புத்தக வாசிப்பில் தான் அது கிடைக்கும். ஏன்னா அது சைலண்ட்டாக இருக்கும், அது ரியாக்ட் பண்ணாது, அது சவுண்டு கொடுக்காது, விஷுவலாக அது ஒன்றும் காட்டாது. அப்போ அந்த விஷுவல்ஸ் உட்பட எல்லாமே நம்முடைய கற்பனையில் இருக்குது. ஸோ புத்தக வாசிப்புங்கிறது நம்முடைய கற்பனை வளத்தை பெருக்குவதற்கு உதவும். அது நமக்கு குழந்தைகளுக்கும் தேவை, பெரியவர்களுக்கும் தேவை. கற்பனை வளம் உள்ள சமூகமாக நம்முடைய சமூகம் இருந்தால் அதுதான் நல்லது, அதுதான் ஆரோக்கியமானது. ஆகவே என்கிட்ட கேட்டால் புத்தக வாசிப்பை கைவிட்டக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவேன் நான். இப்போ முதல் எழுத்தாளர்கள் பலரும் உங்களுக்கான சரியான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ள அவர்கள் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கலாம். அவருடைய பாராட்டு, முதல் முக்கிய தலைவர்களின் பாராட்டை எப்படி பார்க்க? அது பெரிய விஷயம். இன்னும் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வாழ்த்து சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஆட்சியாளர்கள் இலக்கியத்தை, எழுத்தாளர்களை மதிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அதுவே ஒரு செய்தி. இளைஞர்களுக்கு வந்து ஒரு எழுத்தின் மீது ஒரு அக்கறை வருவதற்கும், இவ்வளோ பெரிய பாராட்டு கிடைக்குமா எழுதுனா அப்படிங்கிற அதுவே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த வகையில் அது ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அது பாராட்டுங்கிறது, பாராட்டுகளால் மன மகிழ்ச்சி அது ஒரு சதவீதத்துக்கு இருக்கும். இன்னும் கொஞ்சம் சின்ன வயசுலேயே இதெல்லாம் கிடச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம வயசு இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் நம்ம. அடுத்தடுத்து உங்களுடைய எழுத்து என்னவா இருக்குது, என்ன எதை நோக்கி பயணிக்கிறீங்க? இப்போ போன மாதம் என்னுடைய புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்கேன், திருப்பி அடித்த வரலாறுன்னு ஒரு புத்தகம். தஞ்சை மாவட்டத்தில் பொது உடைமை இயக்கம் உருவான அந்த 100 ஆண்டு வரலாற்றை நான் எழுதியிருக்கேன். ஒரு 1012 பக்கத்தில் 2 தொகுதிகளாக நான் வெளியிட்டிருக்கேன். எப்படி வந்து ஒன்றுபட்ட பொது உடைமை இயக்கத்தை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஒடுக்கினார்கள், தடை செய்தார்கள். அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எப்படி அது ஒடுக்கினார்கள். அப்புறம் பிற்காலத்தில் வந்த திராவிட இயக்கங்களுடைய ஆட்சிகள் காலத்திலேயும் அந்த ஒடுக்குமுறை என்பது நீடித்தது. இந்த வரலாற்றை வந்து ஆதாரபூர்வமாக எழுதியிருக்கேன். ஸோ அது ஒரு புத்தகமாக. இப்போ அடுத்த ஒரு மாதங்களில் என்னுடைய புதிய சிறுகதைகளுடைய தொகுப்பு வரப்போகுது. அது ஒன்று. இப்போ இடது குரல் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று இப்போ இந்த மாதமே வெளிவரப்போகுது. ஸோ தொடர்ந்து நான் எழுதிட்டுருக்கேன். வெவ்வேறு விஷயங்களில் நான் எழுதுவேன். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம்னு இல்லை, எதெல்லாம் எனக்கு முக்கியம்னு படுதோ அதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு எப்போவுமே இருக்குது. அது நல்லதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் பிறந்தது அதுக்கு தான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எழுத்தாளர் குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், இளம் தலைமுறைகள், இளம் எழுத்தாளர்களுக்கு நீங்கள் இதுவரைக்கும் பயணித்த அந்த எழுத்துக்களில் இருந்து ஒரு அனுபவமாக அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று. எப்போதுமே வந்து ஒரு நல்ல இலக்கியம்ங்கிறது ரூம் போட்டு எழுதுகிறவங்களுக்கு வராது. மக்களோடு மக்களாக கலந்து பழகணும். மக்களுடைய போராட்டங்கள், சாதாரணமான எளிய மக்களுடைய துயரங்கள், துன்பங்கள், அவங்களுடைய சந்தோஷங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கூட இருந்து நம்முடைய அனுபவம் போல், நம்முடைய துன்பம் போல் நம்ம உள்வாங்கணும். பிறர் துயரை தன் துயர் போல் நினைக்கிறவன் தான் எழுத முடியும். அதுதான் எழுத்துக்கு அடிப்படைங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். விரிவான பதில்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.